பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என் மகனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என் மகளே நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. இயேசுவின் வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தை. யவீரு என்கிற ஒரு ஜபாலய தலைவன், அவனுக்கு ஒரே ஒரு மகள், 12 வயது சிறு பெண், வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டாள். ஒரே மகளாய் இருந்தபடியால் தன் மகள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்க கூடும், தன் மகளை காப்பாற்ற எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்க கூடும், எத்தனை வைத்தியர்களை கொண்டு வந்து கவனித்திருக்க கூடும், எவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருக்க கூடும். எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. அந்த குழந்தையை குணமாக்க முடியவில்லை. இப்பொழுது மரண படுக்கையில் ஆகிவிட்டார். இனி மருத்துவத்தால் காப்பாற்ற முடியாதென்ற நிலைமை. குழந்தை உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறாரு. அப்பொழுது இயேசு வந்திருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு சொல்லப்பட்ட உடன், அவரால் தான் என் குழந்தையை காப்பாற்ற முடியும், அவர் வந்து தொட்டா போது என் குழந்தை சுகமாகி விடும் என்பதாக இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, இயேசுவே, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறாள், நீர் வந்து அவள் மேலே உங்கள் கையை வச்சா போதும், என் குழந்தை சுகமாயிருவா. ஒரு பெரிய விசுவாசம். இயேசுவை தேடி வரும்பொழுது ஒரு பெரிய விசுவாசம். இயேசு வந்து கையை வச்சா போதும், என் குழந்தை சரியாயிரும், மரணப்படுக்க மாறிடும், மரித்து கொண்டிருக்கிற என் குழந்தை உயிர் பெற்று எழும்பிரும் என்கிற ஒரு விசுவாசத்தோட இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தா. கண்ணீரோடு சொல்லி இருப்பார், ஒரே ஒரு குழந்தை மரணப்படுக்கையில் சாகு கிடக்குது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீங்கள் ஒன்று தான் எங்கள் நம்பிக்கை, உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன், நீங்கள் வந்து தொடுங்க ஆண்டவரே. இயேசுடைய வேதனை பார்க்கிறார், ஒரு தகப்பனுடைய கண்ணீரை பார்க்கிறார். ஒரே குழந்தை மரண போராட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும். அதை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் உடனே புறப்பட்டார். சரி, நான் வருகிறேன். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு வருகிறார், இயேசு வந்துட்டார், என் குழந்தை சரியாயிரும். இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார். நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு தாமதம் ஏற்படுகிறாரு. ஒரு அற்புதம் நடைபெறுகிறாரு. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரை தொட்டு சுகமாகிவிட்டாள். இயேசு நின்று அவளோடு பேசுகிறார். யவீருவின் உள்ள வேகமாய் துடிக்கிறது. ஐயோ, குழந்தை உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறார். அது மரிப்பதற்கு முன்பாக இயேசு வரணுமே, என் குழந்தை சாவதற்கு முன்னால் இயேசு வந்தால் தானே குழந்தை குணமாக்க முடியும். அது மரித்து விட்டால் ஒன்று செய்ய முடியாது. இயேசு தாமதிக்கிறாரே என்று அவனுடைய உள்ளத்தில் ஒரு துக்கம், பயம், கலக்கம். அவன் நினைத்த மாதிரியே வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த குடும்பத்தார் சொல்லி அனுப்பினாங்க, போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம், இனி இயேசு வந்து பிரயோஜனம் இல்லை, குழந்தை மரித்து விட்டார், குழந்தை மரித்து விட்டார், இனிமேல் இயேசு வந்து என்ன பண்ண முடியும், எல்லாம் முடிந்து விட்டார், பிந்தி விட்டார் என்ற செய்தி யவீருக்கு சொல்லப்படுகிறார். யவீருடைய உள்ளம் கலங்குகிறார், கண்ணீர் வடித்திருப்பார். இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், மகனை பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Fear not, only believe. எப்படி ஆண்டவரே, குழந்தை இறந்துட்டேன், குழந்தை மரித்து விட்டது, அதுக்கு தானே நான் அவசரப்பட்டேன், நீங்க சீக்கிரமா வந்த என் குழந்தையை குணமாக்கி விடலாம் என்று. எல்லாம் முடிந்து விட்டாரு, இனி என்ன செய்ய முடியும்? இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில் என்ன அர்த்தம் தெரியுமா? யவீரு, டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த். உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. என் மேல விசுவாசம் வைத்துதானே என்னை அழைத்தாய், நான் வந்து கையை வைத்தால் குழந்தை பிழைக்கும் என்று தானே விசுவாசித்தாய். அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே.
என் மகளை உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு விடுதலை தருவார். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தாமதமாய் காரியங்கள் காணப்பட்டாலும், மோசமான சூழ்நிலைக்கு காரியங்கள் போனாலும் இயேசு வந்து அற்புதம் செய்வார். அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணினேன், காத்திருந்தேன், இயேசு அற்புதம் செய்வார் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருந்தேன். நிலைமை மோசமாய் போய்கொண்டிருக்கிறது, வியாதி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, வயது போய்கொண்டே இருக்கிறது, இன்னும் காரியங்கள் நடக்கவில்லை, பிரச்சனை பெரிதாகி கொண்டே இருக்கிறது, கடன் பாரம் பெரிதாகி கொண்டே இருக்கிறது, குடும்ப சூழ்நிலை மோசமாய் போய்கொண்டே இருக்கிறது, இனி அவ்வளவுதான் என்று எண்ணுகிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. யபீரு, என்னை தேடி வந்த பொழுது என்ன சொன்னாய்? நீங்க வந்து என் குழந்தை மேல கை வச்சா போறோம், குழந்தை சுகமாயிருந்து விசுவாசத்தோடு சொன்ன இல்ல? ஆமா ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தாய் அல்லவா? அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே, விசுவாசத்தை விட்டு விடாதே என் ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம், விசுவாசம். ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதம் பெற அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தால் என்ன நடக்கும்? விசுவாசத்தினால் என்ன ஆசீர்வாதத்தை பெற முடியும்? மத்தேயு 9:28 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். 2 குருடர்கள் இயேசுவினை கூப்பிடுறாங்க, கண்கள் தெரியல. இயேசுவே, தாவீதின் குமாரனே இறங்கும், விசுவாசத்தோடு கூப்பிடுகிறாங்க. இயேசு அமைதியாக போய்கொண்டே இருக்கிறார், பதிலே சொல்லலை. அவங்க விடுற மாதிரி இல்லை, தொடர்ந்து போறாங்க. ஒரு நாள் ஜபத்தோடு நின்று விடக்கூடாது, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இயேசுவை விடக்கூடாது, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தொடர்ந்து வேண்டிக் கொள்ளணும். அவங்க ஒரு முறை கூப்பிட்டதோடு நின்று விடவில்லை, தொடர்ந்து போகிறாங்க. அதான் அவர் மேலே வைக்கிற விசுவாசம். அவர் எனக்கு எப்படி அற்புதம் செய்வார், நான் விட மாட்டேன் அவரை என்று தொடர்ந்து பற்றி கொள்ளுவார். அவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னு அங்கேயே வந்துட்டாங்க. 2 கண் தெரியாத மனிதர்களை கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் விட்டாங்க. இயேசு அவர்களை பார்க்கிறார். என்னை கூப்பிட்டுக்கிட்டே வர்றீங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், கண் பார்வை வேணும்னு தான் கூப்பிடுறீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் என்னை கூப்பிட்டு கொண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கண் பார்வை கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா? என்னிடத்தில் அந்த வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? என்னை கூப்பிட்டீங்கல்ல, நான் அற்புதம் செய்யணும்ல, தட்சணை கொண்டு வந்தியா, காசு கொண்டு வந்தியா, தங்கம் கொண்டு வந்தியா, வெள்ளி என்ன கொண்டு வந்த? இயேசு எதையும் கேட்கல. அவர் இலவசமாய் அற்புதம் செய்கிற ஆண்டவர், இலவசமாய் சுகம் கொடுக்கிற ஆண்டவர். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதற்கு காசு கேட்டால் அது தெய்வமாக இருக்க முடியாது, அது பிசாசு வஞ்சிக்கிற ஒரு கிரியை. இலவசமாய் சுகம் கொடுக்கிறவர் தான் மெய்யான ஆண்டவர், இலவசமாய் விடுதலை கொடுக்கிறவர் தான் மெய்யான கடவுள். உன்னை பிசாசின் கட்டல் என்று விடுதலையாக்க வேண்டுமானால் இவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டால் அது கடவுள் அல்ல, அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவிடத்தில் கேட்டது பொன்னையோ பொருளையோ அல்ல. விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு விடுதலை தர முடியும், குணமாக்க முடியும், விசுவாசிக்கிறியா? அது ஒண்ணுதான் கேட்டார். இது எல்லாரிடத்திலும் இருக்குது. பணம் எல்லாரிடத்திலும் இல்லையே. பெரிய பணக்காரன் போய் லட்சக்கணக்காக பணம் கொடுத்து மந்திரவாதம் பண்ணிடுவான். ஏழை ஜனங்கள் அப்ப அவங்க யார்கிட்ட போவாங்க? கடவுள் என்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் கேட்கும்போது பணத்தை வைத்து அவரை நெருங்க முடியாது. இருதயத்தில் விசுவாசம், அது ஒண்ணுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் கடவுளுக்கும் பொய்யான கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். அறிந்து கொள்ளுங்க. நம்முடைய அறியாமையை தான் பிசாசு பயன்படுத்துகிறான், நம்முடைய அறியாமையை தான் பொல்லாத மனிதர்களும் பயன்படுத்துகிறார்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அது உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். அறிந்து கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர் வந்து கேட்கிறார், என்னை கூப்பிட்டீங்க,
நான் உங்களை சுகமாக்குவேன் என்று என்கிட்ட வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். உடனே இயேசு சொன்னார், நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். 2 பேரும் பார்வை அடைந்து விட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், மகனே என்னை தேடி வந்தாயே, நான் உன்னை குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? நான் உனக்கு விடுதலை தர முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். அவர்கிட்ட வாய் திறந்து நான் விசுவாசிக்கிற ஆண்டவர்னு சொல்லணும். அது அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த விதண்டாவாதெல்லாம் பேசக்கூடாது, பெருமை அங்க காண்பிக்க கூடாது. ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்தி விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். வாயை திறந்து சொல்லணும். அப்ப ஆண்டவர் அற்புதம் செய்வார். விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் அவர். வேலூருக்கு பக்கத்துல ஒரு ஜெபமலை இருக்கிறது. வேலூருக்கு அவுட்டர்ல ஜெபமலை, அங்கே ஜெபிக்கிற இடம்லாம் இருக்கு, அதனால பேர் ஜெபமலை. அதனுடைய அடிவாரத்தில் ஒரு கூட்டம் சில ஆண்டுகளுக்கு முன்பாய் ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஒரு நாள் கூட்டம், நான் போயிருந்தேன். வேலூர் பிஷப் நிறைய போதகர்கள் எல்லாம் மேடையில் இருந்தாங்க. திரள் கூட்ட மக்கள் வந்திருந்தாங்க. விசுவாசத்தை குறித்தும் இயேசுவின் வல்லமை குறித்து பிரசங்கம் பண்ணி ஜெபத்தை நடத்தினேன். அந்த ஜெபம் முடிந்தது. சுகம் பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க இயேசுவை மகிமைப்படுத்த மேடைக்கு வரலாம் என்று சொன்னபோது பலர் வந்து சாட்சி சொன்னாங்க. அதில் ஒரு சாட்சி எல்லாரையும் அசைய பண்ணினது. ஒரு சகோதரி வந்தாங்க, 45 வயது, டீச்சராய் பணி செய்கிறவங்க. அவங்க வந்து மேடையில் சாட்சி சொன்னாங்க. அவளுக்கு பிறவியிலேயே ஒரு கண் பார்வை கிடையாது, பார்ன் பிளைண்ட், பிறக்கும் போதே ஒரு கண்ணில் பார்வை கிடையாது. அந்த டாக்டர்ஸ் அவங்க கொஞ்சம் வயசு வளர்ந்த பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க. டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, கண் பார்வை ஒரு கண்ணில் தான் பார்வை இருக்குது, ஒரு கண்ணில் பார்வை இல்லை. பெற்றோர் பல டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க, ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட. அவங்க சொன்னாங்க, இது பிறவி குறைபாடு, பிறவிலேயே இந்த பாதிப்பு இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது, இடையில ஏதாவது பாதிச்சிருந்தால் சரிப்படுத்த முயற்சிக்கலாம். அதனால் ஒரு கண்ணோட தான் வாழ்ந்தார்கள். படித்தாங்க, வெற்றி பெற்றாங்க, டீச்சர் ட்ரைனிங் முடித்தாங்க, டீச்சராக வேலை செய்கிறாங்க, கணவர் குழந்தைகளாக வந்துட்டாங்க. சரி, எனக்கு ஒரு கண் பார்வை இல்லை, ஆண்டவர் ஒரு கண்ணோட என்னை படைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி தன்னை திருப்திப்படுத்தி கொண்டு வாழ்ந்துட்டாங்க. அந்த கூட்டத்தில் விசுவாசத்தை குறித்து பேசின போது பிறவி சப்பானிகளை நடக்க பண்ணி இருக்கிறார், பிறவி குருடர்களுக்கு இயேசு பார்வை கொடுத்திருக்கிறார், இன்றைக்கு செய்வார். அந்த வார்த்தைகளுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்தார். அவனுடைய உள்ளத்தில் ஒரு விசுவாச ரைஸ் ஆனது. அப்போ எனக்கும் அவர் அற்புதம் செய்ய முடியுமே, பிறவி குருடர்களுக்கு இயேசு பார்வை கொடுத்தார் என்றால் எனக்கும் பிறவிலே கண் தெரியாத கண் பார்வை தர முடியுமே. விசுவாசம் அன்னைக்கு தான் எழும்பினது. அவங்க லைஃப்பில் முதலா தன்னுடைய கண்ணில் கை வைத்து, இயேசுவை அன்றைக்கு பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுத்து, என் கண்ணில் பார்வை வேணும், எனக்கு செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையிட்டு ஜெபித்தார்கள். அவங்க ஜெபிச்சு முடித்த கையை எடுத்தால் கண் பார்வை வந்திருந்தது. பார்வை வந்திருந்தது. மேடையில் வந்து சொன்னாங்க, 45 வருஷமா இந்த கண்ணில் பார்வை இல்லை, பிறந்ததிலிருந்து இயேசு எனக்கு கண் பார்வை கொடுத்து விட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசுடைய வல்லமை மாறி போகவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு கற்பனை கடவுள் அல்ல, உயிரோடு இருக்கிற ஆண்டவர். நீ விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பாய். நீ விசுவாசித்தால் உனக்கும் இதே மாதிரி அற்புதத்தை இயேசு செய்வார். உன்னுடைய விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இயேசுகிட்ட ஒரு என்ன மதம், என்ன இனம், என்ன பாஷை, அதெல்லாம் கேட்க மாட்டார். அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டார். எல்லாரையும் நேசிக்கிறவர். விசுவாசிக்கிறியா தம்பி, மகனை விசுவாசிக்கிறியா? அது ஒன்று தான் ஆண்டவர் கேட்பார். விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். இன்றைக்கு விசுவாசிங்க, இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறாரு. இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் அற்புதம் மாற்றம் வரப்போகிறாரு. பிறவி குறைபாடுகளை கூட மாற்ற போகிறார்.
உங்களுடைய கால்களை புதிதாய் மாற்றி விடுவார், கண்களை புதிதாய் மாற்றி விடுவார், இருதயத்தை புதிதாய் மாற்றி விடுவார். எனக்கு பாதிக்கப்பட்ட இருதயம், முற்றிலும் பாதிக்கப்பட்டு வீங்கி இருந்த இருதயம், மருத்துவர்கள் சொன்னார்கள் இனி இந்த மகனை காப்பாற்ற முடியாது, இருதயம் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகிவிட்டது, சில நாட்கள் தான் உயிரோடு இருப்பான் என்று என் பெற்றோரிடத்தில் டாக்டர் ஆறுதல் படைத்து அனுப்பிவிட்டார்கள். மரணப்படுக்கை, சாக கடந்தேன், மூச்சு விட முடியாது. ரொம்ப பக்தி உள்ளவன், சின்ன வயதிலிருந்து தினமும் காலையும் மாலையும் தெய்வ வணக்கம் செய்தவன், எல்லாம் கைவிட்ட நிலைமையில, இனி அவ்வளவுதான் என்கிற நிலைமையில நான் இயேசுவை கேவலமா பரிகாசமா பேசி இருந்தாலும் கூட எங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தார். ஒரு சகோதரன் ஜெபிக்கும் போது எங்க வீட்டுக்குள்ள நான் படுத்திருந்த அறைக்குள்ள இயேசு வந்து என்னை தொட்டார். புதிய இருதயமாய் மாறிவிட்டது. 14 வயசுல இயேசு எனக்கு புதிய இருதயம் கொடுத்தார். இன்னைக்கு 71 வயது வரைக்கும் இந்த இருதயம் ஆரோக்கியமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. சுகத்தோடு இருக்க காரணம் இயேசுவின் ஒரு தொடுதல். அந்த இயேசு தான் இங்கே வந்திருக்கிறார். அந்த இயேசு தான் இங்கே வந்திருக்கிறார். எனக்கு அவர் செய்தார், உங்களுக்கு செய்வார். அவரை கேவலமாய் பேசின எனக்கே அற்புதம் செய்தாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் அன்பான ஆண்டவர். வெளியில நிக்கல, ஐயோ இவங்க கிறிஸ்தவங்க இல்லை, இவங்க வீட்டுக்குள்ள நான் ஏன் போனோம், இயேசு சொல்லலை. கிறிஸ்தவங்கள மதம் மாறுவாங்களன்னு கேளுங்க, அப்போ நான் வீட்டில் வந்து அற்புதம் செய்கிறேன், இயேசு அப்படி சொல்லலை. எங்களை மதம் மாற சொல்லவும் இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லவும் இல்லை. நான் இந்துவாக இருந்த போதே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இயேசு என்னை தொட்டு குணமாக்கினார். இயேசு எல்லாருக்கும் உரிய ஆண்டவர், யாரையும் வெறுக்கிறவர் அல்ல. மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இயேசு, மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இயேசு. ஆம் பிரியமானவர்களே, என் தம்பி 2 பேர் இன்னும் இந்துவாக தான் இருக்கிறாங்க. நான் அவங்கள மதம் மாற சொல்லவில்லை. இயேசுவை பற்றி தெரியும். அவங்களா இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அன்னைக்கு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவன், எல்லாரையும் நேசிக்கிறவர். உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். உங்களை ஆண்டவர் அற்புதம் செய்ய உங்கள் அருகிலே வந்து நிற்கிறார். என்னை கூப்பிடு, என்னை விசுவாசி, நான் அற்புதம் செய்கிறேன். அதுதான் இயேசு சொல்லுகிற வார்த்தை. இயேசு அற்புதமான ஆண்டு, அவருடைய அன்பு ஆச்சரியமானது. அந்த நண்பு நினைச்சு இன்னைக்கு அழுது இருக்கிறேன். ஏன் என்னை தேடி வந்தீங்க ஆண்டவரே? நான் தான் உங்களை திட்டினேனே, ஏசினேனே, உம்மை கேவலமா பேசினேனே, உம்மை நம்பலியே, ஏன் என்னை குணமாக்கினீர்? அந்த அன்பை விளங்கி கொள்ள முடியாத அன்பு, ஆச்சரியமான அன்பு. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். அவரை கூப்பிட பயப்படாதங்க. நீங்க அவரை கேவலமா பேசியிருக்கலாம், திட்டி இருக்கலாம், பரவாயில்ல. இயேசுவே என்னையும் மன்னிச்ச சுகம் கொடுங்கன்னு கேளுங்க. உடனே அவர் இரக்கம் காட்டுகிற தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுக்கான தெய்வ செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரச்சனை, போராட்டம், தேவை, நெருக்கத்தில் என்ன செய்யறதுன்னு கலங்குனீங்க, விசுவாசிங்க அப்படின்னு ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற முடியும், விடுதலை பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இப்போவே இயேசு உங்களை தொடுவதை உணர முடியும். சுகமாவீங்க, விடுதலையாவீங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். என் கூட சேர்ந்து விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோம், உம்முடைய அன்பை விசுவாசிக்கிறோம், நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், பதில் தருகிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் அவர்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட பிள்ளைகள், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களப்பா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக்கும் என்ற வார்த்தை விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சகல நோய்களும் விலகுவதாக. இந்த நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. அந்த பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இந்த நிமிஷம் அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவருடைய சரீரங்களில் சுகமளிக்கிறவனுடைய வல்லமை இறங்கட்டும்.
நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், அவளுக்கு வழிகள் திறக்கப்படட்டும். எந்த காரியத்தில் அற்புதம் வேண்டுமென்று இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதாக. இவர்கள் பயப்படுகிற காரியங்கள் மாறட்டும், வழிகள் திறக்கப்படட்டும். ஒரு அற்புத மாற்றத்தை இன்றைக்கே காண செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நானும் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.